ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஒரு மசாலா டீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பனிக்காலத்தில் ஒரு சூப்பரான மசாலா டீ எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீ வந்து மீடியம் திக்னஸ்க்கு இருக்கும். உங்களுக்கு டீ வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு மீடியம் திக்னஸில் வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 புதினால எடுத்து வச்சுருக்கேன், 4 மிளகு தட்டி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 6 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு இருந்தாலும் சரி, சளி இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். இப்போ நல்லா கொதிக்க விட்டு இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கணும் தண்ணியில். இப்போ நான் இது கூட 2 ஸ்பூன் வந்து பிளெயின் டீ தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் யூஸ்வலாக எந்த டீ தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். டீ தூளோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா கொதிக்க வச்சா தான் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காய்ச்சின சூடான பால் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பாலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே காய்ச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால பாலில் வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த டீயில் ஆட் பண்ணியிருக்க புதினா, பட்டை, ஏலக்காய், இஞ்சி இது எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் டீ. இப்போ கொதிச்சுட்டு இருக்கையில நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் யூஸ்வலாக எந்த சுகர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போ நமக்கு மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போதுமே நீங்கள் டீ போடையில் நல்லா அந்த மாதிரி ஹைட்டில் வச்சு ஆற்றிக்கோங்க. அந்த நுரையோட நம்ம டீ குடிக்கையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா டீயை. மழை காலத்துலேயும் சரி, இல்லை பனி காலத்துலையும் நமக்கு தொண்டை கரகரப்பு இல்லை சளி இருந்தால் கூட இந்த டீ குடித்தோம்னா சரியாயிரும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.